அன்பு நண்பர்கள், இதற்கு நிச்சயம் நல்லது முருகானந்தன். சித்ரா பௌர்ணமி இன்றைக்கு ரொம்ப அற்புதமான நாள். அந்த காலத்துலலாம் சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏராளமான பூஜைகள் எல்லா பக்கம் நடக்கும். கோயில்களில் சிறப்பு வழிபாடுகள் இருக்கும், எல்லா கோயில்கள்லையுமே. ஏன்னா இந்த நாள் அம்மனுக்கு மிகவும் உகந்த நாள். அம்மனுக்கு மிக மிக உகந்த நாள். அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, சிவாலயங்கள்லேயும் வழிபாடு நடக்கும், விஷ்ணு ஆலயங்கள்லேயும் வழிபாடு நடக்கும், முருகன், கணபதி, அம்பிகை இப்படின்னு எல்லா இந்து தெய்வங்கள் கோயில்கள்லேயும் இன்றைக்கு வழிபாடுகள் சிறப்பாக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, அன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி ஆற்றங்கரைகளில் போய் தங்கியிருந்து, இல்லை முற்றங்களில், அன்றைக்கு முற்றங்கள்னு சொல்லுவோம், வீட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த இடம், அது மேலே படுத்து அந்த நிலா வெளிச்சத்தை உடல் கிரகிக்கிற மாதிரி அன்றைக்கி எல்லாம் அங்கே உறங்குவாங்க அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று இருக்கிறதுல. நான் இன்றைக்கு அப்படித்தான், எனக்கு ஒரு 2 மணி நேரம் நான் இன்றைக்கு இந்த நிலா வெளிச்சத்தை எடுத்துக்கிட்டேன். ரொம்ப அற்புதமாக இருந்தது. நல்ல குளுன்னு காற்று, நிலவு ஏதோ கதை பேசுகிற மாதிரியான ஒரு நிறைய விஷயங்களை சொன்ன மாதிரி, நிறைய விஷயங்களை யோசனை பண்ணி பார்த்தேன். ஆச்சரியமாக இருந்தது. நிலாவு குறித்து நம்முடைய பூமி தாயின்னு நம்ம சொல்கிறோம், தாய். அது மாதிரி இந்த பாருங்கள், பள்ளி உச்சி கொட்டுறது. ஓகே, கிரகங்களில் அந்த 9 கிரகங்களில் தாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சந்திரன், தந்தை சூரியன். அப்போது நிலவும் ஒரு தாய், பூமியும் ஒரு தாய். இது ஒரு விஷயம் முதல்ல கவனிக்கணும். ரெண்டாவது, நிலவு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கு கவனிச்சிட்டு இருந்தேன். பொதுவாகவே இந்த நாய்கள் ஊழையிடுறது மற்ற நாட்களில் அதிகமாக இருக்கும். ஆனால் நான் ஒரு 2 மணி நேரமாக, ஒரு 2 மணிலேருந்து 4:30, இப்போ மணி 4:30, 2.5 மணி நேரமாக பார்த்துட்ருக்கேன். நாய்களுடைய ஊழையிடுதல் சத்தம் மிக குறைவாக இருக்குது. அப்படின்னா ஒரு விதமான சாத்வீக குணமானது இந்த காலகட்டத்தில் அதிகரிக்குது அப்படின்னு தான் அதை நான் சொல்லுவேன். நான் எந்த 2.5 மணி நேரம் எனக்குமே பாருங்கள், நல்லா சிலுன்னு காற்று, நல்ல ஒரு புத்தியானது ரொம்ப ரொம்ப ஷார்ப்பான மாதிரி ஒரு 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 எண்ணம். பல வகைகள்லேயும் பாருங்கள், நல்லா அருமையான காற்று. இப்படி பல வகைகள்லேயும் சித்ரா பௌர்ணமியுடைய ஒரு ஒரு தீண்டுதல் அனுபவிச்சிட்ருக்கேன். ஒன்று, ஜாதக ரீதியாகவும் இதில் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்க முடியும். அதாவது எப்படி பொருந்துன்னா பாருங்கள், நேற்று சித்ரா பௌர்ணமி. ஏன்னா அது இப்போ ப்ராக்டிக்கலாக எப்படி வருதுன்னு சும்மா சொல்ல ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். நேற்று சித்ரா பௌர்ணமி, அதாவது சந்திரனுடைய நாள். நேற்று நான் எடுத்துக்கொண்ட பழங்கள், நீர்க்காய்கள் வழக்கத்தோடு அதிகம். எனக்கு தெரியாமையே நான் இந்த சித்ரா பௌர்ணமின்னு சொல்லப்போது தான் இந்த உணவு பழக்கங்களை யோசனை பண்ணி பார்க்குறேன். நான் நேற்று மட்டுமே மாம்பழம் சாப்பிட்ருக்கேன், பப்பாளி பழம் சாப்பிட்ருக்கேன், சாதாரண பழம் சாப்பிட்ருக்கேன், அப்புறம் இன்னொரு பழம், என்னமோ ஒரு பழம், கிட்டத்தட்ட ஒரு 4-5 பழங்கள் சாப்பிட்ருக்கேன். இதெல்லாம் நார்மலாக 1 தான் 2 தான் சாப்பிடுவேன். நேற்று என்னை அறியாமல் இதை சாப்பிட்ருக்கேன். இது ஒன்று. ஸோ அந்த சித்ரா பௌர்ணமி எப்படி வேலை செய்யுது செஞ்சுது அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட ஒரு ப்ரூஃபாக இதை நான் காமிக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ நேற்று பார்த்திங்கன்னா நீர் சம்பந்தமான ஒரு உணவுகள் பார்த்திங்கன்னா, நேற்று நான் கீரைகள் சேர்த்துக்கிட்டேன். கீரைகளை 2 உணவில் சேர்த்துக்கிட்டேன், 2. அப்புறம் நேற்று சித்ரா பௌர்ணமி இருந்தாலும் எனக்கு தோணுச்சுன்னா திடீர்னு ஏதாவது ஒரு அசைவ உணவு சாப்பிடுவேன். நேற்றைக்கு நான் சாப்பிட்டது பார்த்திங்கன்னா, எனக்கு அறியாமல் கருவாடு நேற்று வாங்குகிற வரைக்கும் எனக்கு ஐடியாவே இல்லை. திடீர்னு வர வழியில் கருவாடு இருந்தது. சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறதெல்லாம் நான் யோசிக்கலை. கருவாடுனா எனக்கு பிடிக்கும். அது இப்போ தூத்துக்குடி கருவாடு இங்கே வந்திருக்கு, இங்கே வீட்டு பக்கத்தில். உடனே கருவாடை வாங்கிட்டேன். இதில் கருவாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் நீர், அந்த கருவாடுங்கிறது நீர் சம்மந்தமான ஒரு விலங்கு. ஏன் நான் ஒரு மட்டன் வாங்கியிருக்கலாம், ஒரு சிக்கன் வாங்கியிருக்கலாம், ஆனால் மீன், அது மீன்லேயே நீர்லேயே காய போட்டு வைக்கக்கூடிய அந்த கருவாடு வாங்கிட்டு சமையல் பண்ணேங்கிறது ஒரு அதிசயமான விஷயம். எல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான், நுட்பமான விஷயங்கள், அதுதான் சொல்ல வரேன். அப்புறம் நேற்று பார்த்திங்கன்னா பெண் தெய்வங்களை குறித்தான சிந்தனைகள் அதிகமாக இருந்தது எனக்கு. முக்கியமாக ராஜராஜேஸ்வரி, அது ஒரு சிந்தனைகள் இங்கே அதிகமாக வந்துச்சு. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நேற்றைக்கு
சந்திரன் வந்து எந்த வகையில் வந்து எனக்கு தாக்கத்தை ஏற்படுத்தினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஜாதக ரீதியாக இப்போ ஒரு விஷயம் நான் சொல்ல போகிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய ஜாதகத்தில் பொதுவாகவே எல்லா ஜாதத்துலையும் பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து இருக்கக்கூடிய ஒரு அணி, அதாவது சந்திரன், சூரியன், செவ்வாய், குரு இவங்கள்லாம் ஒரு அணி. எதிர்த்தரப்பில் வந்து சனி, ராகு, கேது, சுக்கிரன், புதன் இவங்களாம் எதிர்த்தரப்பு. அதாவது இவங்களுக்கு அவங்களுக்கு ஆகாது. அப்படி தான் வந்து நம்முடைய ஜோதிடம் வந்து சொல்லும் பொதுவாக. ஆனால் ஒரு விஷயத்தை கவனிச்சிங்கன்னா, சந்திரன் அப்படிங்கிற அந்த கிரகம் மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எதிர் நிற்கக்கூடிய புதனுக்கும் ஒத்து வருவார், சுக்கிரனுக்கும் ஒத்து வருவார், ராகு கேதுக்களை தவிர, சனியை தவிர. சனிக்கு கூட சில நேரங்களில் இணைஞ்சு வருவார். ஆக பார்த்திங்கன்னா பெரும்பாலான கிரகங்களுக்கு ஏற்புடைய ஒரு கிரகமாக சந்திரன் இருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு இதில் ஒரு விசேஷமான விஷயம். அதையும் நம்ம இங்கே குறிப்பிடணும். அதனால தான் வந்து சந்திரன் அப்படிங்கிறது வந்து தாய் கிரகம், தாய்க்கான காரகத்துவம். அப்போ சந்திரன் ஒரு ஜாதகத்தில் கெட்டு போச்சு அப்படின்னா தாயினுடைய ஆதரவை அவர் இழந்து விடுகிறார்கள் அப்படிங்கிறது நம்ம கண்கூடாக நம்ம பார்க்கின்ற ஒரு உண்மை. எல்லா ஜாதத்திலும் நீங்கள் பாருங்கள், எந்த ஒரு ஜாதத்தில் வந்து தாய் கிரகமானது தாய்க்கு காரகத்துவமான சந்திரன் கெட்டிருக்கோ கண்டிப்பாக அந்த அவங்களுடைய அம்மாவுக்கு உடம்பில் சௌகரியம் இல்லாமல் போகும், இல்லை ஏதோ ஒரு வகையில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். இது வந்து சத்தியமான உண்மைகள். நம்மளுடைய ஜோதிடம் வந்து பொய் கிடையாது. ஆக இதில் நம்ம ஒரு விஷயம் கவனிக்கணும். இப்படி என்னால் ஏராளமான விஷயங்களை சொல்ல முடியும். அது தனிப்பட்ட இன்னொரு வீடியோவை நான் பதிவிடுறேன். ஜோதிட ரீதியான இந்த சந்திர கிரகணத்தை பற்றின ஜோதிட ரீதியான விஷயங்கள் வந்து நுட்பமான விஷயங்கள் வந்து நிறைய ஆலோசனை பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். பட் நல்லது விரும்பும் முருகானந்தன்.